பீரியட்ஸ் எப்பவுமே irregular-ஆவே இருக்கா? ஒரு மாசம் இல்ல 2 மாசம் அந்த மாதிரி வந்து பீரியட்ஸ் வராம இருக்குதா? இல்லனா menstrual cycle-ஓட days அந்த 28 days cycle அப்படின்றது வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் மாறிட்டே இருக்கா? லேட் ஆகுது இல்லனா சீக்கிரம் வந்துருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? வணக்கம். நான் உங்க டாக்டர் ஸ்வேதா, chronic specialty consultant, டாக்டர் பேசில்ஸ் ஹோமியோ ஹாஸ்பிட்டல். ஸோ பீரியட்ஸ் irregularity மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்துட்டு பீரியட்ஸ் irregular-ஆ இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ரீசனாக இருக்கிறது வந்துட்டு ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகுது, அதனால வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வராமல் இருக்கு. இது மேக்ஸிமம் ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களை வந்து இது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி அவங்க யோசிச்சுட்டே இருக்கிறனால, ஏதாவது எக்ஸாம் ஃபியரோ இல்லை ப்ராஜெக்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள், இல்லை அவங்களுக்குள்ள காலேஜில் ஸ்கூல்ஸில் வரக்கூடிய சின்ன சின்ன சண்டை, இல்லைன்னா ஸ்டாஃப்ஸ் ஏதாவது சொல்லிட்டாங்க, அவங்க ஏதாவது பேசிட்டாங்க, வீட்டில் எதுவும் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால அவங்க எதையாவது நினச்சி கண்டினியூஸாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனாலையோ இல்லை பயப்படுறனாலையோ ஒரு லாங் டேர்மாக அவங்க மைண்டுக்குள்ளே ஒரே விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கிறனால வந்துட்டு அதனால் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்னாலையும் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து irregular ஆகும். இது வந்து ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்றது இல்லை. மேக்ஸிமம் எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறனால மட்டுமே பீரியட்ஸ் வந்து irregular ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு நிறையவே இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறதுக்கு மெடிடேஷன், யோகா, எக்ஸசைஸ், வாக்கிங் அண்ட் வந்து மைண்டை கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுட்டு இந்த மாதிரி எப்பவும் எதையாவது யோசிச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்டை நீங்கள் காமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சு அது அதோடைய ஃபங்க்ஷன்ஸை நார்மலாக பண்ணி பீரியட்ஸ் வந்து ரெகுலர் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் திங் வந்துட்டு டயட் மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் வந்துட்டு ரொம்ப பாடி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் கம்மி பண்ணுறதுக்கு வந்துட்டு நிறைய டயட் ஃபாலோ பண்ணி நான் சாப்பிடாமலே இருக்கிறது அண்ட் ஃபாஸ்டிங் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறது. ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு நல்லது தான், பட் அது வந்து ஒரு குறிப்பிட்ட டேஸ் அண்ட் குறிப்பிட்ட டைம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. ரெகுலராகவே அவங்க வந்து ஃபுட்டை ஸ்கிப் பண்ணி பட்னியாகவே இருந்து ரொம்ப வந்து உடம்பை வந்து அவங்க வருத்திக்கிறதுனால இதனாலேயும் வந்துட்டு பீரியட்ஸ் வந்து irregular ஆகும். ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிறைய நியூட்ரிஷன்ஸ் வந்துட்டு இல்லாமல் அந்த மாதிரி வந்துட்டு பீரியட்ஸ் irregular ஆகும். அண்ட் வந்துட்டு டிசீஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு எதுவும் இல்லாமல் நார்மலாகவே நிறைய பேருக்கு வந்து பாடி வெயிட் வந்துட்டு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஹைட்டை விட அதுக்கு ஏற்ற மாதிரியான வெயிட்டில் நீங்கள் இல்லாமல் அதுக்கு அதிகப்படியான வெயிட்டில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உருவத்துக்கு ஏற்ற வெயிட் அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு அன்ஹெல்தி வெயிட் கெயின் அந்த மாதிரி ரீசன்ஸ்லேயும் வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு irregular-ஆக வந்துட்டு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட பாடி வெயிட்டையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ்டாக மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்பவே அவசியமானது. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு irregular-ஆக இருக்கிறனாலையோ இல்லை வந்து பீரியட்ஸ் வந்து மிஸ் ஆகுறதுனால ஒரு 1 month 2 month வந்துட்டு அப்படி பீரியட்ஸ் வரலை அப்படி இல்லைனா அவங்களுடைய வந்து ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ் வருது, ஸோ வந்துட்டு இந்த மந்த் வந்து பீரியட்ஸ் வேணாம் இல்லைனா வந்து பீரியட்ஸ் இயர்லியாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ரீசன்ஸ்க்காகவும் வந்துட்டு மெடிகேஷன்ஸ், டேப்லெட்ஸ் வந்துட்டு எடுக்கிறது. ஸோ நீங்கள் அப்படி வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறதுனால அது வந்து ஆர்டிஃபிஷியலாக ஹார்மோன்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணி பீரியட்ஸ் வர வைக்கிறது, இல்லைனா வந்து பீரியட்ஸை ஸ்டாப் பண்ணுது. ஸோ நம்ம இப்படி பண்ணும்போது நம்ம உடம்புடைய ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் அது வந்து ஆக்சுவலாக பிரெயின்லேருந்து அது ஒரு சிக்னல் கொடுத்து ஹார்மோன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் ஆகி எங்கெங்கே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணுமோ அதெல்லாம் நடந்து தானாக வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு வரணும். பட் அதை நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம இன்டியூஸ் பண்ணும்போது இதை நம்ம ரெகுலராகவோ இல்லை அடிக்கடியோ வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட உடம்பு அண்ட் நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதோட ஆக்சுவல் ஒர்க் என்ன, நம்ம எப்போ ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு அது வந்து மறந்துடும். ஸோ அதனாலையும் வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு irregular ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு மேரேஜ் ஆனவங்க மேபி நீங்கள் வந்துட்டு கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் வந்து சடனாக அந்த வந்து கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ண உடனே வந்துட்டு மென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் வந்துட்டு ஆகாது. அது கொஞ்ச நாள் வந்துட்டு உங்களுக்கு irregular-ஆக தான் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து அந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் வந்துட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தனால. ஸோ நீங்கள் வந்து நார்மலாக உங்களோட ஹெல்த், பேலன்ஸ்டு டயட், வாக்கிங், எக்ஸசைஸ் இந்த மாதிரி இது வந்து நீங்கள் கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது அதுவும் ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் உங்களோட ஹெல்த் வந்து நார்மலாக இம்ப்ரூவ் ஆகி எல்லாமே நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஆகும்போது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துட்டு ரெகுலர் வந்துட்டு ஆகும். அப்படி இருந்தும் உங்களுக்கு irregular-ஆக இருக்குது, ஒரு 3 months மேலே 4 months மேலே அது கண்டினியூ ஆகுது அப்படின்னு இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸ் வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணணும். இன்னும் நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க இல்லை வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, வேலைக்கு போகிறவங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்க வந்து ஏதாவது ஹாஸ்டலுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவ்வளோ நாள் வீட்டில் இருந்துட்டு ஒரு ஹாஸ்டல் இல்லை ஒரு நியூ என்விரான்மெண்ட், நியூ பிளேஸ், நியூ ஏதாவது ஒரு புது ஊர்
அந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகும்போது அந்த சேஞ்சஸ்னால அவங்க ட்ராவல் பண்ணனாலையோ இல்லைனா வந்துட்டு கிளைமேட் மாறினால, ஃபுட்டு மாறினால, அந்த இடம் மாறினாலையும் வந்துட்டு அவங்களுக்கு மென்சஸ் வந்துட்டு இர்ரெகுலராக வந்துட்டு இருக்கும். இது வந்து காமனாக எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க மட்டும்தான் அப்படின்றது இல்லை. ஃபுட் மாறுறனால, ட்ராவல் பண்ணுறனால, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறனால, இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறுறனால, இல்லை அவங்க வந்துட்டு வெளியில் தங்கி இருக்கும்போது ஹோம் சிக் ஆகிறனால, வெளியில் தங்கி இருக்கிற பிளேஸில் ஃபுட்டு சரியாக இல்லாமல் இருக்கிறது, இல்லை அங்கே உள்ள ஸ்ட்ரெஸ், இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காகவும் வந்துட்டு நிறைய பீரியட்ஸ் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்கும். சிலருக்கு வந்து பயத்தினாலையும், இப்போ வந்துட்டு இந்த ரீசன்ஸ் எல்லாத்தினாலையுமே வந்துட்டு பீரியட்ஸ் வந்துட்டு வராமலும் இருக்கலாம், அண்ட் வந்துட்டு சீக்கிரமாகவே வந்துட்டு பீரியட்ஸ் வரவும் செய்யலாம். சேஞ்ச் இந்த மாதிரி ஏதாவது சேஞ்சஸ் இருக்கிறனாலையோ இல்லை வந்துட்டு அவங்க ட்ராவல் பண்ணுறனால பயத்தினால வந்துட்டு அந்த பீரியட்ஸ் வரும் இயர்லியாக இல்லை வந்து ரிப்பீட்டடாக வரவும் செய்யலாம், வராமலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி வந்துட்டு இந்த ரீசன்ஸ்னாலையும் வந்துட்டு இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால வரக்கூடிய பிரச்சனைகள். நெக்ஸ்ட் திங் வந்து என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு டிசீஸ் கண்டிஷன்ஸ்னால வந்துட்டு பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி ஆகுது. அது வந்து பிசிஓடி அப்படின்றது, இல்லைனா வந்துட்டு தைராய்டு ப்ராப்ளம்ஸ், அது ஹைப்போதைராய்டோ ஏதாவது ஒரு ரீசன்ஸ்னால வந்துட்டு மென்சஸ் இர்ரெகுலர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதுமே வந்துட்டு நீங்கள் மேக்ஸிமம் வந்து ஒரு 2 months 3 months வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது ஹோம் ரெமெடிஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பீரியட்ஸ் வந்து வருதா அப்படின்றது பாருங்கள். பட் அதையும் தாண்டி வந்து 4 months 5 months 6 months கிட்ட வந்துட்டு வராமலே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே தேவையானது. அதுவும் வந்துட்டு எடுத்த உடனே பீரியட்ஸ் வரல அப்படின்ட்டு நீங்கள் உடனே போய் ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. கொஞ்ச நாள் உங்களுக்கு வந்து சடனாக பாடி ரொம்ப வெயிட் போடுது, இல்லை வந்துட்டு வெயிட் கம்மியாகுது, டயர்டாக இருக்குது, ரொம்ப குளிருது, அதிகமாக வேக்குது, படபடப்பாக இருக்குது, முடி ரொம்ப கொட்டுது, ஸ்கின் ட்ரையாக இருக்குது, இந்த மாதிரி இல்லைனா வந்துட்டு டார்க் சர்க்கிள்ஸ் நெக்கில், இந்த ஆம்பிட்டில், இந்த மாதிரி ரீஜன்ஸ் மறைவான இடங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக ஸ்கின் வந்து ரொம்ப கருப்பாகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்க்க வேண்டியது அவசியம். ஸோ மேபி வந்து உங்களுக்கு பிசிஓடி இல்லை ஹைப்போதைராய்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதை ட்ரீட் பண்ணி மென்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரெகுலர் ஆகும். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து மென்சஸ் இர்ரெகுலராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 2 month 3 month வந்து நீங்கள் வீட்டிலையே கொஞ்சம் சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பீரியட்ஸ் வந்து வருதா அப்படின்றத ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கண்டினியூஸாக அது வந்துட்டு ஒரு 6 month மேலே வரல, வீட்டில் என்ன பண்ணியும் வந்து அதை ட்ரை பண்ணியும் வந்துட்டு வரல அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் போங்க. அதுவும் குறிப்பாக குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் அந்த ஒரு 18 years கீழே இருக்கிற பிள்ளைங்க வந்துட்டு எடுத்த உடனே இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட், டேப்லெட் அந்த மாதிரி அவங்கள போட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாமல் ஹோம் ரெமெடிஸ் அண்ட் நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும், மெடிடேஷன், யோகா இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணணும், ஹெல்த்தி ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கணும், ரெஸ்ட் நல்லா வந்துட்டு தேவை. ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற, இப்போது பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, சடனாக வரணும் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து பப்பாளி பழம் வந்துட்டு சாப்பிட்லாம் தினமும், அண்ட் அன்னாச்சி பழம், இந்த 2 பழங்களும் வந்துட்டு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர்றதுக்கு வந்துட்டு அது வந்துட்டு உதவும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் வந்துட்டு யூட்ரஸில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸில் வந்துட்டு ஆக்ட் ஆகக்கூடிய சக்தி வந்து அதுக்கு நிறையவே இருக்கும். ஸோ நீங்கள் கருஞ்சீரகத்தை வறுத்து அதை பவுடர் ஆக்கி நீங்கள் வந்து அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்துட்டு இருக்குது. அண்ட் நீங்கள் வந்து கருப்பட்டி அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எள்ளு வந்து கருப்பட்டியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அதை சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இதை நீங்கள் வந்துட்டு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சோம்பு வறுத்து அதை பவுடர் ஆக்கி அந்த பவுடர் வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கூட கொஞ்சமாக வந்து கருப்பட்டி ஆட் பண்ணி இந்த தண்ணியும் வந்து நீங்கள் ஒரு 5 நாளுக்கு நீங்கள் வந்துட்டு குடிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது எதுலையுமே வந்துட்டு பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை, என்ன ட்ரை பண்ணியுமே ரெகுலர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இல்லை உங்களுக்கு ஃபேமிலி டாக்டர்ஸ் இந்த மாதிரி டாக்டர்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணி அவங்களோட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறது அண்ட் அவங்க சொல்கிற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோஸில் வந்துட்டு ஏன் பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகுது, என்னென்ன ரீசன்ஸில் இர்ரெகுலர் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டேஸ், அது வந்து நார்மலாக 28 days சைக்கிள் அப்படின்றது வந்து நம்ம சொல்லுவோம். பட் அந்த 28 days சைக்கிள் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் காமனாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சைக்கிள் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். பட் அது வந்து அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு அந்த டேஸ் ஆஃப் சைக்கிள் வந்து த்ரூ அவுட்டாக ஃபாலோ ஆகும். அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் 21 நாள்லேருந்து 40 நாள் வரை அது வந்துட்டு டிஃபர் ஆகலாம். பட் வந்துட்டு உங்களுக்கு ஒரே மாதத்தில் 2 தடவை 3 தடவை வருது, இல்லை 6 மாதத்துக்கு மேலே வந்துட்டு பீரியட்ஸ் வராமலே இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது.
அண்ட் ஓவர் ப்ளீடிங் இருக்குது, 15 நாள் 20 நாளுக்கு வந்துட்டு ப்ளீடிங் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக விடக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு தேவை. மித்தபடி வந்துட்டு இந்த டேஸ் 21லேருந்து ஒரு 40 டேஸ்க்குள்ளே வந்துட்டு டேஸ் டிஃபர் ஆகுது. அண்ட் வந்துட்டு பீரியட்ஸ் நார்மலாக தான் இருக்குது, இந்த மாதிரி டேஸ் டிஃபர் ஆகுது. அண்ட் இர்ரெகுலர் 1 மாதம் 2 மாதம் அப்படி வரல, தள்ளி போகுது. இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன இந்த ஹோம் ரெமெடிஸ், இந்த மாதிரி டயட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ண. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு பீரியட்ஸ் எந்த ரீசன்ஸ்னாலலாம் இர்ரெகுலர் ஆகுது, ஸ்ட்ரெஸ், பாடி வெயிட்டு, இல்லை வந்து எடுக்கக்கூடிய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ், இல்லை ஏதாவது வந்து டிசீஸ் கண்டிஷன், பிசிஓடி, ஹைப்போதைராய்டு, இந்த மாதிரி வந்து ரீசன்ஸ்னால வருது அப்படின்றது பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு டேஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிளோட டேஸ் வந்துட்டு டிஃபர் ஆகுறது, அந்த விஷயங்கள் பற்றி பார்த்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்துட்டு நீங்கள் என்னென்ன மாதிரி வந்துட்டு வீட்டிலேயே இருந்து நீங்கள் எதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிறதுக்கு, அந்த மாதிரி டிப்ஸ் வந்துட்டு இந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாவது கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என்ன காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட டவுட்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிஃபை ஆகிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நன்றி. டாக்டர் ஸ்வேதா.